ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் உண்மையிலே புல்லிஷ்கான ஸ்டாக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி உண்மையிலே அதையும் நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸும் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தன் வெப்பில் லாகின் பண்ணிட்டோம். இதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேன்எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுங்க. இதில் இன்ட்ராடே ஸ்க்ரீனர் அப்படின்ட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கொடுங்க. பிகாஸ் நம்ம இந்த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது வந்து நம்ம மோஸ்ட்லி இன்ட்ராடேக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லோ ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் கிட்டத்தட்ட நமக்கு 1305 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போது எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, இன்ட்ராடேக்கு நான் எப்படி இவ்வளோ ஸ்டாக்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கஸ்டமைஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து ஆட் ஃபில்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இண்டெக்ஸில் வந்து நீங்கள் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, 200, 500 இல்லைனா ஒரு 200 வரையும் வச்சுக்கணும், போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 16 ஸ்டாக் வந்துருச்சு. இல்லை நான் எனக்கு இன்னுமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 200லேயும் ஒரு டிக் எடுத்து விட்ருங்க. ஓகே, இப்போ 8 ஸ்டாக்காக மாறிடும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அனாலிசிஸும் ஸ்பீடாக பண்ண முடியும். அண்ட் தென் இன்ட்ராடேக்கு நம்ம அவ்வளோதானே தேவை. ஒரு என்ன சொல்கிறது, 9:15 to ஒரு 3:30க்குள்ளே நமக்கு ட்ரேடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு லோ ப்ரைஸ் அப்படிங்கிற ஸ்டாக் எல்லாமே இங்கே அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து இது இன்னுமே இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். இப்போது நம்ம இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். அது நமக்கு போதும் அப்படிங்கிறது என்னோட இது. ஓகே, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில். ஓகே, இப்போது இந்த ப்ரைஸ் தான் லோ ப்ரைஸ், இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். கரெக்டாக இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கனாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனரில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது 2 விஷயம். இந்த ஸ்டாக் ஏதாவது ப்ரைஸ் பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். கரெக்டாக எக்ஸாக்டான இந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து கரெக்டாக ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. அண்ட் தென் அது போக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபைன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்க்கெட்டோட பிரேக் அவுட் முடிச்சுட்டு அண்ட் தென் ஒரு புது ஹை போயிட்டு இப்போ இதில் வந்து ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம 2 டைப்பாக என்ட்ரி ப்ளேஸ் பண்ண முடியும். ஒன்று, நம்ம பிரேக் அவுட் ஆகும்போதே நம்ம என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, ஆர்எல்ஸ் எப்போ அது எகெயின் வந்துட்டு அந்த இடத்துக்கு ரீடெஸ்ட்டுக்கு வருதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற டவுட் வரும். அதுக்கு நம்ம சிம்பிளாக ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கு நம்ம இதை வந்து வைக்கிறோம். அண்ட் தென் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு 1:2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எய்ம் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு 3 rupees ரிஸ்க் எடுக்கிறீங்க, 6 rupees அப்படிங்கும்போது உங்களுக்கு நியர்லி இந்த ரேஞ்ச் வரும். இல்லை சம்டைம்ஸ் 1:3 கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து எடுப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் சேம், இதான் இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில். ஓகே, அதுதான் அதோட லோ பாயிண்ட்டுமே. இப்போ இந்த இடத்துல அது என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஓப்பனிங்கில். கரெக்டாக அண்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரேக் அவுட் முடிச்சுட்டு ஓகே உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்துட்டு எகெயின் இப்போ மார்க்கெட் எங்கே தான் போயிட்டுருக்கு, மார்க்கெட் மேலே தான் போகுது. அப்போது வெறுமனே ஓப்பன் லோ ஈக்குவலாக இருந்தால் பை அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா, இந்த பிரேக் அவுட்டுமே நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா மொமெண்டம் இருக்காங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போ ஒருத்தர் வந்து இதை பார்த்துட்டாரு,
இப்போ ஓப்பனிங்லேயே அவர் வந்து இந்த கேண்டில்லேயே வந்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி போகணுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ செகண்ட் கேண்டில் என்ன பண்ணலாம், அவங்க வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு ரீடெஸ்ட்டுக்கு இந்த இடத்துல எப்போ வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட என்ட்ரியை வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த லோ வச்சோம்னா போதும். அண்ட் தென் டார்கெட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு 1:2 சம்திங் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக் எப்போ ரீடெஸ்ட் வருதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு அலர்ட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ். இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து இதில் அலர்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நோட்டில் மட்டும் ரீடெஸ்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, கொடுத்து கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே அலர்ட் வந்து செட் ஆயிரும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தன் ஆப், வெப்பு, தன் சார்ட்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே அலர்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கலாம். இப்போ இது வந்து 2 ஸ்டாக் பார்த்துருக்கோம், மேபி இன்னொரு ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னம்னா இந்த இடம் தான் இதோட ஓப்பன் அண்ட் லோ ஈக்குவல் அப்படிங்கிறது இந்த ஒரு கேண்டில் தான். இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது சப்போர்ட்டாக இருந்தது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து இது கீழே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வந்ததுனால உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு இது வந்து பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்லேயே எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து கீழே வரும்போதும் நம்ம எடுக்கலாம். இது வந்து நம்மளோட விஷ் தான். இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ சில பேர் இதை வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த லெவலையுமே. ஸோ இந்த லெவலை கன்சிடர் பண்ணாலுமே சேம் தான். எகெயின் வந்துட்டு இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரீடெஸ்ட் முடிச்சு இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம பை பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட்டை ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹைஸ் வரைக்கும் நம்ம வைக்க முடியும். ஓகே, இப்போது இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்க்ரீனர் அண்ட் இதில் சின்ன கஸ்டமைசேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு டவுட் என்னென்னா, இதை வந்து நான் நெக்ஸ்ட் டேக்கு கேரி பண்ண முடியுமா? ஏன்னா அதிகமான குவான்டிட்டிஸ் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னென்னா இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட்டு பை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து 5 டைம்ஸ் லிவரேஜ் இருக்குது எனக்கு இதில். ஸோ அதனால் நான் அதிகமான குவான்டிட்டிஸ் நான் இங்கே வாங்க முடியும். ஒருவேளை என் டார்கெட் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் நாளைக்கும் ஹோல்டு பண்ணலான்ட்டு இருக்கேன்னா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது அதுக்கு MTF அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லிவரேஜ் முன்ன பின்ன இருக்கும். எக்ஸாக்டாக 5ன்னு சொல்லிட முடியாது. சில ஸ்டாக்ஸுக்கு 5ம் கிடைக்கும், சில ஸ்டாக்ஸுக்கு இந்த மாதிரி 4.5ம் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த MTF யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு இதை வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு உங்கள் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அங்கே எக்ஸிட் பண்ணிக்கலாம். அந்த எவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வெபினாரும் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்மளோட சேனல்லே இருக்குது. நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ அதுவும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ராடேக்கு எப்படி ஓப்பன் லோ ஸ்டாக்ஸ் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அதில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்ட்ராடே டு பொசிஷனலாக மாற்றணும், பட் ஆனால் கேஷ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா MTF நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ MTFஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பெர் டேக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் லோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் இன்ட்ராடே டு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா லிவரேஜ் எடுத்து அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் முடியும். ஸோ MTF அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நாங்கள் தரோம். நீங்கள் இன்னும் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.